அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 29, 2025, சித்திரை 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாய்ப்புகள் ஏணி போன்றது. ஏணி கிடைக்கையில் பார்த்து விடுங்கள், கிடைப்பது நட்சத்திரங்களா நிலவா என்பதை. முயற்சி செய்தால்தான் உங்கள் பலம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச நடன தினம். ஏப்ரல் 29 இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நடன கலையை ஊக்குவிப்பதற்கும் ஒரு கலை வடிவமாக நடனத்தோட மதிப்பை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் தொழில்துறை நடன கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நடன ஆர்வலர்கள் முதல் தொடக்க நிலையாளர்கள் வரை அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமாகவும், அதை பார்க்கும் பார்வையாளர்களுக்கும் மகிழ்வை தரக்கூடிய நடனத்தை கொண்டாடுறது தான் இந்த நாளோட நோக்கம். இந்த நாள் முதல்ல 1982 ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் சர்வதேச நடன குழுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நாளை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த நாளில் பிரெஞ்சு பாலே மாஸ்டருமான நடனத்தின் சீர்திருத்தவாதியுமான ஜூன் ஜார்ஜஸ் நோவ்ரே அவர்களோட பிறந்த நாள் தான் ஏப்ரல் 29 நம்ம நடன தினமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் இப்போ 120 நாடுகளில் கொண்டாடப்படுது. நடனம் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும், கதைகளை சொல்லவும், மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு உணர்வாகவும் தான் இந்த நடனம் இருக்குது. நடனம் எழுத்து மொழியை விட பழமையானது.
தொல்பொருள் சான்றுகள் கூட இருக்குது. நடனம் 900 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கு அப்படின்னு தொல்பொருள் சான்றுகள் கூறுது. இந்தியாவில் பண்டைய குகை ஓவியங்கள்லையும் மக்கள் நடனமாடுவதை வரைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் உள்ள பழமையான நடன வடிவம் எது அப்படின்னா சீக்கிலோஸ் எபிட்டோஃப் அப்படிங்கிற ஒரு நடனம். இது பண்டைய காலத்து கிரேக்க நடனம். கிபி 1லிருந்து 2ஆம் நூற்றாண்டில் உள்ள நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பாலை நடனம் முதல்ல ஆண்களால் மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டது. ஆண்கள் மட்டுமே நடனமாடக்கூடிய பாலை நடனம் அப்படின்னு வச்சிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்ததாக பெண்களாலும் நடனம் ஆட முடிஞ்சுது. இந்தியாவில் உள்ள நடன வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. பாரம்பரிய நடனம், நாட்டுப்புற நடனம், அதாவது கிளாசிக்கல் டான்ஸும் ஃபோக் டான்ஸும். நம்ம நாட்டில் உள்ள நடன வகைகள் ரொம்ப பார்க்கறதுக்கு கண் கவர் நிகழ்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய கை சைகைகள், முக பாவனைகள், தாளம், ராகம், அவங்களுடைய உடைகள், ஒப்பனை, இது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து ரசிக்கும்படியாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும். அடுத்ததான் வெஸ்டர்ன் டான்ஸில் பிரபலமான மூன் வாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு மைக்கேல் ஜாக்சன் உருவாக்குனது அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது. ஆனால் மூன் வாக் ஸ்டெப்பு 1930களுக்கு முன்னாடியே உருவாகிருச்சு. அதை மேடையில் பிரபலப்படுத்தினது தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நடனத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நடனம் நம்ம மூளையில் மகிழ்ச்சியான ரசாயனங்களை வெளியிடுது. நடனம் எண்டோர்ஃபின்கள், அதாவது டோபமைன் மற்றும் செரோட்டனின் உற்பத்தியை தூண்டுது. நம்ம மனநிலையை சந்தோஷமாகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் வழிவகை செய்யுது. நடனம் அறிவாற்றலை மேம்படுத்துது, நம்ம நினைவாற்றலையும் அதிகரிக்குது, இருதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது. நடனம் நம்மளுடைய இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய இதயம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நடனம் நம்ம மூளை செயல்பாட்டையும் மேம்படுத்துது. நம்ம உடல்ல உள்ள கலோரிகளையும் எரிக்குது, உடல் தகுதியவும் மேம்படுத்துது. நடனம் ஆடுறவங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுய மரியாதையை வளர்க்கவும் உதவுது. நடனம் ஆடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் அது அதிக சந்தோஷத்தையும் கொடுக்குது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஏதோ ஒரு வகையான நடனம் இருக்குது. நடனம் ஒரு உலகளாவிய மனித செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. உலகம் முழுதும் உள்ள ஒவ்வொரு சமூகத்திலும் நடனம் இருக்குது. இவ்வளவு அதிகமான நன்மைகள் இருக்கிற நடனத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நாமளும் அதை பார்த்து ரசித்து நாம் சந்தோஷமாக இருப்போம். அனைவருக்கும் சர்வதேச நடன தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்னைக்கு சர்வதேச நடன தினம், இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு இன்றைய தினம் பகுதியில் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் தெரிவித்தாங்க. நடனம் அப்படிங்கிறது பார்ப்பவரையும் சரி, பங்கேற்பவரையும் சரி, நடனம் ஆடுபவரையும் சரி மகிழ்வித்து இருப்பது. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். பிறரை மகிழ்வித்து நாம் மகிழ்வது அப்படிங்கிறது. அதில் இப்போது நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது உடற்பயிற்சி நமக்கு மட்டுமே நன்மையை தரும். ஒரு விளையாட்டு விளையாடுகிறோம் அப்படின்னா அது நமக்கும் நன்மையை தரும், பிறருக்கும் நன்மையை தரும். அந்த விளையாட்டில் ஒரு தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பார்ப்பவருக்கும் ஒரு கவலையை தரும், கஷ்டத்தை தரும், விளையாடுபவர்களுக்கும் அது ஒரு கஷ்டத்தை தரும். ஆனால் நடனம் அப்படிங்கிறது நடனம் ஆடுபவருக்கும் அது ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும், பார்ப்பவர்களுக்கும் அது ஒரு ஆனந்தத்தை தரும், மகிழ்வை தரும், ஒரு உத்வேகத்தை தரும், ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஸோ
உடற்பயிற்சி, விளையாட்டு, நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடற்பயிற்சி நமக்கு மட்டுமே, விளையாட்டு நமக்கும் பிறருக்கும். ஆனால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் நடனத்தில் நமக்கும் நன்மை இருக்கிறது, பிறருக்கும் நன்மை இருக்கிறது, முழுமையாக நன்மை மட்டுமே நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த மூன்றில் வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக நடனம், இரண்டாவதாக உடற்பயிற்சி, மூன்றாவதாக விளையாட்டு அப்படின்னு வந்து நிற்குது. இது எனக்கு என்ன தோன்றியது, அந்த எண்ணத்தை தான் இப்பொழுது வெளிப்படுத்தினேன். உங்களுக்கும் அது சரியா தவறா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய சேட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் எப்பொழுதுமே சொல்வது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை, அதுதான் சரியா, அதுதான் சிறந்ததா அப்படின்னு நான் எப்பொழுதுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு பதில் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பதிலில் நீங்கள் எந்த பதிலில் நிற்கிறீங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் இந்த டாபிக் எழுதணும், பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்படி தோன்றியது. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான நடனத்தை நாம் வந்து எப்போ வேண்டுமானாலும் பழகலாம், யார் வேண்டுமானாலும் பழகலாம். நடனம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட வயதினர் தான் செய்யணும்னு இல்லை. ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற நடனம் இருக்குது, பாரம்பரிய நடனம் இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம வந்து இந்த குறும்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மலைவாழில் வாழக்கூடிய அந்த மக்கள், அவங்களுடைய நடனம்லாம் பார்க்கும்போது பெரியவங்களும் ஆடுவாங்க. ஆனால் சின்ன சின்ன மூமெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் அதுவே பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு அற்புதமாக இருக்கும். நாமும் கூட கலந்து நடலாம், ஆடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது நம்மளை நாட வைக்கும். ஸோ அதனால் எல்லாருமே முயற்சிக்கலாம். ஏன்னா நான் பல முறை சொல்லியிருப்பேன், இந்த பாட்டும் நடனமும் நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து அப்படியே வந்து கொண்டே இருப்பவை. நீங்கள் ஆடலைனாலும் உங்களுடைய அந்த இசையோ பார்க்கக்கூடிய நடனமோ உங்களை ஆட வைக்கும், உங்களுடைய கால்களை தட்ட வைக்கும், கைகளை தட்ட வைக்கும். ஒரு சின்ன மூமெண்ட்டு நமக்குள்ளே வரும். அப்போது அது நமக்குள்ளாக இருக்கிறது, நம்மளுடைய ஜீன்லேயே அது ஊறி போய் இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அதனாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன மூமெண்ட், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் தாராளமாக செய்யலாம், முயற்சியுங்கள். சில பேருக்கு கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அது வந்து அப்படியே அதை வந்து மூடி வச்சுடுவாங்க. தவறொன்றும் இல்லை. சின்ன சின்ன மூமெண்ட்டுகள்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். தனி அறையில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை ஒரு வீடியோலையோ எதுலையோ பார்த்து கூட நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு கூட உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா அதற்கான ஹார்மோன்கள் சுரக்கும். அந்த ஹார்மோன்களின் வெளிப்பாடு தான் நமக்கு ஆனந்தம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அற்புதமான அந்த நடன தினத்தில் எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நடன கலைஞர் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளை, அதாவது டைகரில் குட்டி டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சோட்டா டைகர்களில் டைகர் மான்சா கோபிநாத், அவங்க தான் எனக்கு வந்து நினைவுக்கு வருவாங்க. அவங்களுடைய நடனம் அப்படிங்கிறது நம்மளுடைய டைகர் கிளப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய 100வது நாளில் ஆரம்பித்து நம்ம ஒவ்வொரு முறை கேம்ப்லையும் அவங்க வந்து நமக்காக வந்து எப்பொழுது கேட்டாலும், நான் திடீர்னு தான் முடிவே எடுப்பேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நடனத்தோடு தொடங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா உடனே தயாராகிடுவாங்க. அது டைகர் கிளப்புக்குன்னா மான்சா வந்து அவங்க அம்மா போலவே உடனே அதுக்காக தயாராவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய நடனம் அப்படிங்கிறது நான் பல முறை பார்த்துருக்கேன், பல மேடைகளில் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு நினைவுக்கு அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 300 மேடைகளாவது ஏறியிருப்பாங்க. அது சரியா தவறா அப்படிங்கிறத அவர்களுடைய தாய் தந்தையர் தான் சொல்லணும். எனக்கு தெரிந்து ஒரு 300, ஏன்னா சிறு பிள்ளையிலேருந்தே, ஏன்னா அவங்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற விழா அதில் வந்து நானும் கலந்து கொண்டேன், நானும் வந்து அங்கே பேசியிருந்தேன். அப்போது அவங்களுடைய சிறு பிள்ளையிலேருந்தே அவங்க வந்து எல்கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அப்படிங்கிற மாதிரி புகைப்படங்கள் வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க. அந்த ஆல்பம், அவங்கள பற்றி நான் பேசினது இதையெல்லாம் இப்போது எனக்கு நினைவுக்கு வருது. அப்படி சிறு குழந்தைகளிலிருந்தே அவங்க ஆடி வரக்கூடிய நிகழ்வை வைத்து நானாக ஒரு வருடத்திற்கு ஒரு 20-25 அப்படின்னு கணக்கெடுத்து வைத்தால் கூட இன்றைக்கி அவங்க கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 300 மேடைகளாவது அவங்க வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க, அவார்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய நபர்களிடத்திலிருந்து அவங்க வந்து நிறைய பரிசுகள் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த நேரத்தில், ஏன்னா நான் நிறைய முறை அவங்களுடைய அந்த யூடியூப் சேனல் ஆகட்டும், நிறைய அவங்களுடைய நடனத்தை நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே ஒரு குழந்தை பருவத்திலேயே
அத்தனை பாவனைகளையும். ஏன்னா இன்றைக்கி சகோதரி அகிலா கோபிநாத் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து ராகம், தாளம், பாவம் இப்படி சொல்லும் பொழுது, ஏன்னா நாம் பார்த்ததுக்கே இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ அவங்க கூடவே இருந்து ஒப்பனையில் ஆரம்பித்து தன்னுடைய பிள்ளையின் ஒவ்வொரு மூவையும் அவங்க வந்து ரசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமலே இன்றைக்கி கண்டென்ட்டில் நிறைய விஷயங்கள் அவங்களே கொடுத்தாங்க. அதுலேயும் எங்கேயும் போய் தேடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்குள்ளே இருந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க இன்றைக்கி பகிர்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய பிள்ளை டைகர் மான்சா கோபிநாத் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, ஏன்னா நடனம் நிறைய பேர் இப்போ உங்களுடைய பிள்ளைகளும் ஆடலாம், நிறைய பேர் வெளிப்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லா நடன கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும், வாழ்த்தணும்னு சொல்லும்போது எனக்கு நம்மளுடைய டைகர் மான்சா கோபிநாத் அவங்க தான் நினைவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய தகப்பனாரும் இந்த நேரத்தில் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி, எல்லோருக்கும் என்னுடைய சர்வதேச நடன தின வாழ்த்துக்களை தெரிவித்து, நடனம்ங்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன், இது யாருக்கோ எவருக்கோவானது அல்ல, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஸோ எல்லாரும் இப்போ நம்மளுடைய நடையவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நடனத்திற்கு சமமாக தான் நடந்துக்கிட்டு இருப்போம். நடை அப்படின்னா நேரம் நடக்கிறது தான் நடை. அப்போது கொஞ்சம் வளைந்து நடந்தாலே அதற்கு பேர் நடனம் தான். ஸோ நாமளும் நித்தம் நடந்துக்கிட்டு இருக்கோம், நடனம் ஆடிக்கிட்டே இருக்கோம். ஸோ 8 நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். அதனால் எல்லாரையுமே நான் ஒரு நடன கலைஞர்களாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், உடற்பயிற்சினா அது நம்மளோட முடிஞ்சு போயிடும். விளையாட்டு அப்படின்னா அது பிறரையும் பாதிக்கலாம், மகிழ்விக்கலாம். ஆனால் நடனம் மட்டும்தான் பிறரையும் மகிழ்வித்து நம்மளையும் மகிழ்விப்பது. அதுபோல தான் நம்மளோட 8 நடை பயிற்சி. நாம் மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கியம் கிட்டும், மகிழ்வும் கிட்டும், அதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் வந்து முதல்ல தொடங்கும் போதே சொன்னேன். ஸோ அதனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நடனத்திற்கு ஒப்பானது. அது பிறரையும் மகிழ்வித்து நம்மளையும் மகிழ்விக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இன்றைய சர்வதேச நடன தினத்தில் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு வந்து நம்மளுடைய டைகர் கிளப்போடைய லிங்கை கொடுத்து அவர்களை வந்து பின்தொடர சொல்லுங்கள். அவர்களுக்கும் இதன் வாயிலாக ஒரு அற்புதம் கிட்டட்டும், ஆனந்தம் கிட்டட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான சர்வதேச நடன தினத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மகிழ்வித்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நினைவில் வைப்போம், நீரில் வைப்போம். ஸோ கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே சிதறும். நீங்கள் உணவு இருந்தும் பொழுது உங்களுக்கு புறையேறுது அப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு புறையேறுது அப்படின்னா கவனம் சிதறி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எண்ணிக்கொள்வீர்கள், யாரோ எண்ணுகிறார்கள், யாரோ நினைக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பெரியவங்கள்லாம் நம்மளுடைய தலையை தட்டி விடும்போது சொல்லுவாங்க, யாரோ உன்னை நினைக்கிறாங்க. யாரோ நினைக்கல, அது கொஞ்சம் மாறி மருவி வந்துடுச்சு. நாம் தான் எங்கேயோ எதையோ நினைக்கிறோம், யாரையோ நினைக்கிறோம். அப்போது அந்த நினைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இங்கே உணவு குழாயில் அது பயணிக்க வேண்டியது மூச்சுக்குழாய்க்கு அது சற்று போகும் பொழுது, மூச்சுக்குழாய் அது நுரையீரல் அப்படிங்கிற ஒரு விஷயம், எனக்குள்ளே காற்று தான் வரணும், நீரோ உணவோ வரக்கூடாது அப்படின்ட்டு அதை புஷ் பண்ணி அது வெளியே தள்ளுறதுக்கு பேர் தான் புறையேறுதல் அப்படிங்கிறது. ஸோ அது அந்த இடத்துல சிக்கிக்கிறோம். அந்த சிக்கலை வந்து மீண்டும் மீண்டும் வெளியேற்றுவதற்கு நுரையீரல் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அந்த புறையேறுதல். நாம் உடனே நீர் பருகுவோம், அது இதுன்னு செய்வோம், தலையில் தட்டுவோம், முதுகில் தட்டுவோம், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்துடாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, நம்மளோட நினப்பை நீரில் வைக்கணும், உணவில் வைக்கணும். நாம் வந்து இப்போ உணவு அருந்தி கொண்டிருக்கிறோம், அந்த உணவில் இவ்வளவு சுவை இருக்கிறது, அதில் நம்மளுடைய உமிழ்நீர் கலந்துருக்கிறது, இப்படிங்கிற எண்ணம் மட்டும் கவனத்தில் இருந்துச்சுன்னா அது அழகாக உணவு குழாயில் அற்புதமாக செல்லும்.
அதை விடுத்து நம்ம நீரை பருகிறது, நம்ம உணவு பருகிறது, இதெல்லாம் செய்யும் பொழுது கவனத்தை எங்கேயோ வைக்கிறது, டிவியில் வைக்கிறது, பேப்பரில் வைக்கிறது, ஃபோனில் வைக்கிறதுன்னு நம்ம கவனத்தை நினைப்ப வேற எங்கேயோ வச்சோம் அப்படின்னா அது புறையரும். யாரோ எங்கேயோ நினைப்பதல்ல. இப்பொழுதெல்லாம் நினைப்பே எங்கேயோ இருக்குது, உணவு எங்கேயோ இருக்குது. என்ன சாப்பிட்டோம் கூட நிறைய பேருக்கு நினைவில் இல்லாத அளவுக்கு. ஏன்னா பெரியவங்க அவங்க காலத்தில் சொன்னது நினைப்பு எங்கேயோ போயிடுச்சுன்னு. ஆனால் இப்போது ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. நினைப்பு அப்படிங்கிறது எப்பயோ தப்பி தவறி போகும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணவு அருந்தும் பொழுது நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் பாருங்கள், ஒரு கல்யாண மகளில் போய் பாருங்கள், ஏன் உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் கவனிங்க. உணவு அருந்தும் பொழுது யாருமே உணவை ரசிக்கிறதே இல்லை. ருசி அது முதல் வாயில் பார்க்குறது தான். ஒரு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி ஆஹா அப்படின்னு சொல்கிறதோட சரி. அதுக்கப்புறம் அது எத்தனை வாய் சாப்பிட்டோம், எவ்வளோ சுவையாக இருந்துச்சு, அதில் உப்பு கூடுதலாக இருந்துச்சா, காரம் கூடுதலாக இருந்துச்சா, அதில் உள்ள நறுமணம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் மறந்துடுறது. முதல் வாயோடு அது மறந்துடுறது. அதுக்கப்புறம் எதை அள்ளி போட்டோம், எது எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படி இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் உணவையும் நீரையும் பருகிறோம். ஆனால் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நீரை நிதானமாக பருகி பழக பழக அது நம்மளுடைய உணவுலையும் நிற்கும். அப்படி உணவுலையும் நம்ம அழகாக பருக பருக நமக்கு ஆயுளை அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நீர் பருகிறத பற்றி பேச ஆரம்பித்தாலே இப்படி தான். கூடுதலாக 2 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிடலாம். இப்போ நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நம்ம 3 கேள்விகளுக்கு எப்பொழுதுமே விடையளிப்போம். அதில் முதல் கேள்வி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்துட்டீர்களா? இந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் இருக்கும். 130 வயது வரைய ஆரோக்கியமாக இருக்க முடியும். யாரெல்லாம் இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டு வருகிறீர்களோ, நீங்கள் டிஏ ரிப்போர்ட் அனுப்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் 8 நடை நடக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் மற்ற விஷயங்களை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு விடை மட்டும் அளித்துக்கிட்டு வர்றவங்களுக்கே ஆரோக்கியமும் ஆனந்தமும் ஆயுள் முழுவதும் கிடைக்கும். அது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வரும் நாட்கள்லையும் சொல்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு மட்டும் விடையளிங்க. ஆம் இல்லை, நான் டிஏ ரிப்போர்ட் அனுப்புகிறேன், இல்லை அனுப்பலை, எந்த பதில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஆனால் இந்த கேள்விக்கு விடையளிக்கணும். இந்த கேள்விக்கு மட்டும் தொடர்ந்து விடையளிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிட்டும் அப்படிங்கிறத நான் வரும் நாட்கள்லையும் சொல்லித்தர்றேன் எப்படின்னு. தொடர்ந்து இப்போ நம்ம 2வது கேள்விக்கு விடையளிக்க போகிறோம். இந்த 2வது கேள்வி அப்படிங்கிறது, இப்போது நம்ம நடன தினம் அப்படின்னு சொன்னோம். நடனம் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ ஏன்னா சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் கூட மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் நினைவூட்டினாங்க. ஆனால் எனக்கு நடனம் அப்படின்னு சொல்லும்போது நினைவூட்டப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய மான்சாவை நான் குறிப்பிட்டேன். அதுபோல் உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குழந்தைகள், யாரேனும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக தெரிந்த நடன கலைஞர்கள், நீங்கள் உடனே பிரபுதேவான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் உடனே வேறு பல மாஸ்டர்களையெல்லாம் சொல்ல வேணாம். உங்களுக்கு நடனம் என்றவுடன் உங்கள் உறவுகளில், உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில், உங்களுக்கு தெரிந்தவர்கள் வட்டத்தில் தெரிந்த நடன கலைஞர்களை இந்த இடத்துல குறிப்பிடலாம். அது உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், உங்களுடைய பேத்திகளாகவும் இருக்கலாம், என் பேர பிள்ளைகளாகவும் இருக்கலாம், மகன்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய பெரியம்மாவாக இருக்கலாம், சின்னம்மாவாக இருக்கலாம், யாரோ ஒரு உறவாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் நினைவுக்கு வர்றாங்களோ அவங்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்லுங்கள். அவர்கள் வாழ்வாங்க வாழ, நீடூழி வாழ நீங்கள் வாழ்த்தி கொண்டே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம். எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் விதமாக அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய உறவு முறைகளை சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நடன கலைஞர்களை நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்தணும். அப்படி யாரையோ நம்ம வாழ்த்துறதுக்கு நம்மளை சுற்றி உள்ளவர்களை வாழ்த்துவோம். அதுதான் இன்றைக்கி 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் சொல்ல வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க. இதுதான் நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன். இதை யாரெல்லாம் எழுதுகிறோமோ அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள், நீடூழி வாழ்வார்கள். இதை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வர்றோம். இதை நீங்கள் ஒரு முறை எழுதி 2 முறை படித்து பார்த்துட்டு அல்லது சொல்லிவிட்டு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும்
ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதை அப்படிங்கிறது நாம் எப்படி பிறரிடத்தில் பேச வேண்டும் அப்படிங்கிறத கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான கதையைத்தான் நம்ம கேட்க போகிறோம். பிறரிடத்துல நிறைய பேர் தவறாக பேசிடுவாங்க. அந்த தவறான வார்த்தை அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் மன்னிக்க முடியாத குற்றமாக கூட மாறிடும். ஸோ அந்த குற்றத்திற்கு தண்டனை கூட சில நேரங்களில் கிடைத்திடும். அப்படிப்பட்ட பிறரிடத்தில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத அற்புதமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான கதை. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மகளும் இருந்தா. அந்த ராஜாவோட மகளுக்கு இளவரசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறதே தெரியாது. தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி அவ பிரச்சனை பண்ணாத இடமும் கிடையாது. இப்படி இருக்க ராஜா கவலைப்பட்டாரு. இளவரசிய திருத்துற பொறுப்பை அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த அமைச்சர் இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இளவரசிக்கு புரிய வைக்கணும். அதுவும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற நுட்பமான விஷயத்த அவ மூளையில பதிய வைக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலைதான் இல்ல? ஆனா கேட்டது ராஜாவாச்சே. அதனால அமைச்சர் யோசிக்கிறாரு. இளவரசிய கூப்பிட்டு அவளுக்கு ஒரு வேலை தராரு. அது என்ன வேலை தெரியுமா? அந்த இளவரசி ஒரு பயணம் போகணும். அந்த நாட்டுல இருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான ராஜ்யத்துக்கு போயிட்டு வரணும். அந்த ராஜ்யத்துக்கு மட்டும் அவ போயிட்டு வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற பாடம் அவளுக்கு கிடைச்சிரும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா அங்கதான் ஒரு சிக்கலே இருக்கு. ஏன்னா அந்த அமைச்சர் அவளை அனுப்பி வைக்கிறது சாதாரண ராஜ்யமும் இல்ல, அதை ஆட்சி செய்யறது சாதாரண ராஜாவும் இல்ல. அது ஒரு வானர ராஜ்யம். மனிதர்கள் யாரும் தன் ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டு ஆட்சி செய்யற ஒரு வானர ராஜாவுடைய ராஜ்யம். வானர ராஜானா குரங்கு ராஜாங்க. அப்படி ஒரு குரங்கு ஆட்சி செய்த குரங்குகள் வாழக்கூடிய ராஜ்யத்துக்கு தான் இளவரசிய அனுப்பி வச்சாரு அமைச்சர். இப்போ பயணம் தொடங்கியாச்சு. இளவரசி பல்லக்குல ஏறியாச்சு. வானர ராஜ்யத்தின் நுழைவு வாயில்ல பல்லக்கு தூக்கிகள் அவளை இறக்கியும் விட்டாச்சு. இனி அங்க நுழைஞ்சிட்டு வெளியே வர வேண்டியதுதான் பாக்கி. சரி, இது என்ன பெரிய விஷயம், சாதாரணமா பண்ணிடலான்னு சந்தோஷமா இறங்கி போனா இளவரசி. அங்க போய் பார்த்தா அந்த ராஜ்யம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. மனுஷங்க வாழ்ற இடம் கூட அப்படி இருக்காது. குரங்குகள் வாழ்ற இடம் அவ்வளோ சுத்தமா, குரங்குகள் அவ்வளோ ஒழுக்கமா, மனுஷங்களுக்கே முன்மாதிரி மாதிரி இருந்துச்சு அந்த ராஜ்யம். இதையெல்லாம் பார்த்து புல்லரிச்சு போய் நின்னா இளவரசி. அந்த சமயத்துல யார் அங்க வர்றா? ஒரு வானர காவலன் அங்க வர்றான். இளவரசிய பாக்குறான், கோவப்படுறான். அந்த நாட்டுலதான் மனுஷங்க யாரும் உள்ள நுழைய கூடாது, அதனால அவளை புடிச்சு விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறான். இப்படியாக வானர காவலனால் அழைத்து போகப்படுற இளவரசி யார் முன்னாடி போய் நிக்கிறா பாருங்க? அந்த நாட்டோட ராஜா முன்னாடி போய் நிக்கிறா. அந்த வானர ராஜாவை பாருங்க, சிம்மாசனத்துல இருக்காரு. இளவரசிய பாக்குறாரு. செங்கோலை எடுத்து தரையில 2 தட்டு தட்டி கம்பீரமா அவளை விசாரிக்கிறாரு. யார்மா நீ? எதுக்கு இங்க வந்த? வெளிநாட்டு ஒற்றனா? என் நாட்டுக்கு எதிரா திட்டமா? ஆடி போனா இளவரசி. பதட்டத்தோட நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னார் ராஜா கிட்ட. வானர ராஜாவுக்கு மனசு இறங்குச்சு. இளவரசியோட பேச்சுல உண்மை இருக்கிறதா தோணுச்சு. அவர் அவளை விடுவிக்கலான்னு முடிவு செஞ்சாரு. ஆனா விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இளவரசி அந்த வானர ராஜாவோட நாட்டை பத்தி ஏதாவது 4 வார்த்தை நல்லதா பேசணும்.
தப்பா எதுவும் பேசக்கூடாது, தாஜா பண்ணி பொய் சொல்லக்கூடாது. ஆனா 4 வார்த்தை நல்லதா பேசணும். சாதாரண நிபந்தனை தான். பேசிட்டா இளவரசி வெளியே போயிடலாம். ஆனா நம்ம இளவரசி தான் எப்படி பேசுவான்னு தெரியுமில்ல. வாயை திறந்தா ராஜா கிட்ட சொன்னா, ராஜா நீங்க குரங்கா இருந்தா கூட இந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி செய்றீங்க. உங்க நாட்டுல இருக்கிறவங்களும் குரங்கா இருந்தா கூட நல்ல குரங்கா இருக்காங்க. இது மாதிரி ஒரு ராஜ்யத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு. வானர ராஜாவுக்கு வந்ததே கோபம். நேரா அவளை பிடிச்சாரு, சிறைச்சாலைக்கு அனுப்பி அடைச்சு வச்சாரு. என்னை இழிவுபடுத்தின உனக்கு, என் மக்களை இழிவுபடுத்தின உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாரு. இளவரசிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம உண்மையை தானே சொன்னோம், அதுவும் நல்லதா தானே சொன்னோம். இந்த நாடு நல்ல நாடு, இந்த குரங்குகள் எல்லாம் நல்ல குரங்குகள்னு தானே சொன்னோம். அதுக்கு ஏன் இந்த ராஜாவுக்கு இப்படி கோபம் வருதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டா. எத்தனையோ வசதிகளோடு வாழ்ந்த இளவரசி அந்த சிறைச்சாலையில அடைபட்டு கிடந்தா. ஒவ்வொரு வாரத்துடைய முடிவுலையும் அந்த சிறைச்சாலைக்கு வந்து இளவரசிய பாப்பாரு வானர ராஜா. அப்படி அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவா இளவரசி, நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் உங்களுக்கு பொறுக்கல? என் முகத்தை பார்த்தும் கூட இரக்கம் ஏன் பிறக்கல? என்னதான் ஆளுங்க நீங்கன்னு. இத தவிர வேற எதுவுமே அவ வாயில இருந்து வராது. நாட்கள் கடந்து போச்சு. இளவரசிய அந்த ராஜ்யத்துக்கு அனுப்புன அமைச்சருக்கோ பதற்றம் அதிகமாச்சு. இதுக்கு மேல இப்படியே விட்டா சரி வராதுன்னு அவர் நினைச்சாரு. தானும் கிளம்பி அந்த ராஜ்யத்துக்கு போனாரு. அவருக்கும் அதே கதை தாங்க. அவரும் மனுஷர் தானே, அதனால அவரையும் பிடிச்சாங்க. அவரையும் கொண்டு போய் அரசர் முன்னாடி விட்டாங்க. விசாரணை முடிந்து அவரையும் இளவரசி இருந்த அதே சிறைச்சாலைக்கு அழைத்து வந்தாங்க. ஆனா இளவரசிய கொண்டு வந்தது சிறைச்சாலையில அடைச்சு வைக்க, அமைச்சரை கூட்டிட்டு வந்தது இளவரசிய விடுதலை செஞ்சு அனுப்பி வைக்க. ஆமாங்க, அமைச்சருடைய பேச்ச கேட்டு இளவரசிய விடுதலையே செஞ்சுட்டாரு வானர ராஜா. இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம். அவ அமைச்சரை பார்த்தா கேள்வி கேட்டா, அமைச்சரே அரசரை பாத்தீங்களா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே அவர் கேள்வி கேட்டாரா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே ராஜ்யம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே எப்படி அமைச்சரே, இதேதான் எனக்கும் நடந்தது. இதே மாதிரிதான் என்கிட்டயும் கேட்டாரு. இதே மாதிரிதான் நானும் பதில் சொன்னேன். எனக்கு மட்டும் சிறைச்சாலை, உங்களுக்கு மட்டும் விடுதலையா? எப்படி? அந்த சமயம் அந்த புத்திசாலி அமைச்சர் இளவரசிக்கு பதில் சொன்னாராம். மகளே, நம்ம 2 பேர்கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்னா இருக்கலாம், நம்ம சொன்ன பதிலும் கூட ஒன்னாவே இருக்கலாம். ஆனா நீ சொன்ன விதம் வேற, நான் சொன்ன விதம் வேற. இளவரசிக்கு புரியலையா. அமைச்சர் மறுபடியும் சொன்னாராம், மகளே நீ எப்படி சொல்லிருக்க? குரங்குகளோட ராஜ்யம், குரங்குகளோட ராஜா, குரங்குகள் குரங்குகள்னு அழுத்தி சொல்லிருக்க. என்னதான் குரங்காவே இருந்தாலும் குரங்கு குரங்குன்னு அழுத்தி அழுத்தி சொன்னா குரங்குக்கு வலிக்காது? அதுவும் உன்னை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கிற குரங்கு கிட்ட குரங்கு குரங்குன்னு சொன்னா கோபம் வராது? அதுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ராஜா உங்க ராஜ்யம் சிறப்பா இருக்கு, ராஜா உங்க மக்கள் சிறப்பா இருக்காங்க. இது மாதிரி ஒரு ராஜ்யமும் இல்ல, உங்கள மாதிரி ஒரு ராஜாவும் இல்லன்னு. அது மட்டும் இல்ல இளவரசி, சிறைச்சாலையில அடைப்பட்டு கிடக்கும் போது அந்த ராஜா கிட்ட நீ என்ன சொல்லிருக்க? நீ தேவையில்லாம கோவப்படுற, தேவையில்லாம தண்டனை தர்ற, உனக்கு இரக்கமே இல்ல, இப்படி எல்லாம் சொன்னா உதவணும்னு நினைக்கிறவனுக்கு கூட உதவ தோணும். ஆனா உனக்காக நான் என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு ராஜ்யத்துக்கே அமைச்சரா இருந்தாலும் உனக்காக நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? ராஜா நீங்க இரக்கமானவங்க, ராஜா நீங்க உதவி செய்வீங்க, எனக்காக எங்க இளவரசிய விடுவிச்சு கொடுங்கன்னு. அடுத்த நிமிடம் உங்களை விடுவிச்சு தந்தாரு அந்த வானர ராஜா. இளவரசியே, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு புரியுதா? தவறான நபர்கள் கிட்ட தவறான வார்த்தைகள்ல பேசினா இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும்னு இப்பவாவது புரியுதா? அவர் சொன்ன விளக்கத்தை கேட்டு தனது தவறை உணர்ந்து பெரிய பாடத்தை படிச்சாலாம் அந்த இளவரசி. இன்னைக்கு நம்மள நிறைய பேரும் கூட அவளை மாதிரி தாங்க இருக்கோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், உண்மையா பேசுறேன்னு சொல்லி பல பேரோட மனச பல நேரங்கள்ல நோகடிக்கிறோம். எப்ப வேணாலும் யார் வேணாலும் அதிகாரம் படைத்த நபரா மாறலாங்க. எப்ப வேணாலும் யாரோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படலாங்க. அதனால உண்மையே சொன்னா கூட வார்த்தைய நிறுத்த சொல்லுங்க.
அதே மாதிரி யார்கிட்டயாவது உதவி கேட்கும்போது, யார் உதவியாவது உங்களுக்கு தேவை இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் யார் வேணாலும் எனக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி உதவி கேட்காதீங்க. செய்ய முடிஞ்சாலும் கூட செய்ய மாட்டாங்க. உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னால முடியும்னு நம்புறேன், உனக்கு பாதகம் இல்லைன்னா இதை செஞ்சு கொடுன்னு கேளுங்க. முடியலன்னா கூட முயற்சியாவது செய்வாங்க. கடவுளானாலும் சரி மனுஷனானாலும் சரி, பேசுவது ஒரு கலை. இந்த உலகத்துல வாழ திறமை மட்டும் போதாது, பேச்சும் வேணும். நன்றி சகோதரி டைகர் பாக்கியாமூர்த்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட கதை அப்படிங்கிறது நிச்சயமாக பிறரிடத்துல நம்ம எப்படி பேசணும், சொற்கள் வாழ்க்கையை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சகோதரி சபரி அவங்களுடைய குரலில் நம்ம அந்த கதையை கேட்டோம். அந்த கதை நிச்சயமாக, ஏன்னா ஒரு மந்திரி அந்த நாட்டு இளவரசிக்கு பாடம் புகுத்தணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கற்றுத்தரணும் அப்படின்னா, நேரடியாக சொன்னால் ஏற்கனவே அந்த இளவரசிக்கு பேச தெரியாது. அதுலேயும் மந்திரியார் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களை மட்டம் தட்டுவார்கள். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாழ்நாள் முழுவதும் அந்த இளவரசிக்கு அந்த விஷயம் புரியணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்படி ரிஸ்க் எடுத்து தான் அவர் அந்த வானரங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டுக்குள்ளே, அந்த காட்டுக்குள்ளே இளவரசியை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அவர் நினச்சது மாதிரியே பெரிய ரிஸ்க்காக மாறிடுச்சு. இளவரசியோடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்புறம் அவர் அடுத்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவர் உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு அவர் அதே விஷயங்களை அவர் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த கதை போய் முடிஞ்சது. ஸோ உண்மையை தான் பேசுகிறோம், ஆனால் என்ன வார்த்தைகளை கொண்டு நம்ம அந்த விஷயத்தை பகிர்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல குரங்கு தான் இளவரசியோட பார்வையில் அவைகள் குரங்கு தானே, குரங்குன்னு சொல்லாமல் அப்படின்னு நகைச்சுவைக்கு வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அங்கே யார் எந்த இடத்துல யார் பலமாக இருப்பா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குரங்குன்னு ஒரு நகைச்சுவைக்காகன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா நடிகர் கவுண்டமணி அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு நபர் போயிருந்தாங்கன்னா, போயிருக்கும்போது அவர் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கப்படுகிறதான். அப்போது அவர் ஏதேனும் பேச்சை தொடங்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த போன நபர் நாயோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதற்கு ஐயா கவுண்டமணி சொன்னாராம், நாய்க்கு என்ன பேர், நாயின்னு கூப்பிட்டா வரப்போகுது அப்படின்னு சொன்னாராம். அதாவது அது நகைச்சுவையாக ஒரு சிறந்த நகைச்சுவை. ஆமாம், நாய்க்கு என்ன பேர், நாயின்னு கூப்பிடலாமே அப்படின்னு. அது நகைச்சுவை தளத்தில் அது சரி. ஆனால் வானர கூட்டங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்துல வானரங்களை போய் வானரம் சொன்னாலே தவறு, குரங்குன்னு சொன்னாலே தவறு. அப்போது அந்த இடத்துல அது என்ன மக்களாக இருக்கிறதா மன்னராக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எளிதாக அந்த இளவரசிக்கு புரியும்படியாக. ஏன்னா எப்போ புரியும் அப்படின்னா, தனக்கு ஒரு சிக்கல் சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையே பறிபோகக்கூடிய நிலையில தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும். அப்படி அந்த இளவரசிக்கு புரிய ஆரம்பித்து மந்திரியாருடைய அந்த அற்புதமான போதனையை புரிந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவங்க பிறரிடத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதோட அந்த கதை முடிவடைந்தது. ஸோ அந்த கதையின் வாயிலாகவும் சரி, டைகர் கிளப்பின் வாயிலாகவும் சரி, நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். மிகச்சிறந்த வார்த்தைகளை நம்ம எப்பொழுதுமே பேசணும். உள்ளே நம்ம ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் நம்ம வேறு மாதிரி பேச முடியாது. நாம் என்ன வார்த்தைகளை வீட்டுக்குள்ளாக பயன்படுத்துகிறோமோ, நாம் என்ன வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளத்திற்கு உள்ளாக, ஏன்னா இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அதுதான் வெளிப்படும். நாம் சில பல சூழ்நிலைகளில் சில பேருக்கு வார்த்தைகள் வேறு மாதிரி வரும், குணங்கள் வேறு மாதிரி வெளிப்படும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள்னு. நாம் நம்மளுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும், நல்ல வார்த்தைகள் பேச பழக்கணும் அப்படின்னா நாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளாகவும் சரி நம்மளுடைய மனதிற்குள்ளாகவும் கூட நம்ம நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்தணும். ஸோ அதை தான் டைகர் கிளப்பில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் தொடக்க காலத்திலிருந்தே நானுமே, நீங்கள் என்னையவே நிறைய நேரங்களில் கவனிச்சிருப்பீங்க,
ஒரு ஒரு துன்பம்ங்கிற வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக கூட என்னை அறியாமலே ஒரு இரு முறை நான் வந்து யோசித்து பார்ப்பேன். இந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்தலாமா, சொல்லலாமா அப்படின்னு எனக்குள்ளாகவே, அதாவது திட்டமிட்டு நான் வந்து யோசிப்பதல்ல, அது பழகி விட்டது. அதுபோல் இந்த வார்த்தையை சொல்வதற்கே, அதாவது இது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனால் நாம் அதை நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சுருப்பதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கே நம்ம யோசிக்கிறோம். அப்போ கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. அதே போல் பிறரை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய, சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.